இன்று மயிலாடுதுறை மாவட்டத்தில் திருவேற்காடு என்னும் ஊரில் உள்ள ஸ்வேதாரணேஸ்வரர் கோவிலை பற்றி பார்க்க போகின்றோம். இந்த திருத்தலத்தில் மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால் சிவபெருமான் உக்கிர உருவமான ருத்ர வடிவம். பண்டைய காலத்தில் மருந்துவாசரன் என்ற அசுரன் கடுமையான தவம் செய்து தன்னை யாராலும் எளிதில் வெல்ல முடியாது என்ற ஒரு வரம் பெற்றான். அந்த வரத்தின் சக்தியால் அவன் முனிவர்களையும் தேவர்களையும் துன்புறுத்த ஆரம்பித்தான். உலகமே குழப்பத்தாலும் பயத்தாலும் மூழ்கியது. உதவி இல்லாமல் தவித்த முனிவர்கள் சிவபெருமானை வேண்டினர். அவர்களின் பிரார்த்தனைக்கேற்ப சிவபெருமான் ஒரு உக்கிர உருவம் எடுத்தார். ருத்ரம் கோபத்தையும் அழிவையும் பிரதிபலிக்கும் சக்தி. இந்த உக்கிர வடிவில் சிவன் திருவேற்காடுக்கு வந்து அசுரனை எதிர்கொண்டார். ஒரு மிகப்பெரிய யுத்தம் வெடித்தது. இடியும் மின்னலும் முழங்கின. பூமி அதிர்ந்தது. வானம் இருளால் மூடப்பட்டது. இறுதியில் ருத்ரன் மருந்துவாசரனை அழித்தார். உலகின் அமைதியை மீட்டார். வெற்றிக்கு பிறகு சிவபெருமான் தன் கோபத்தை அடக்கி ஸ்வேதாரணேஸ்வராக திருவேற்காட்டில் தங்கி அருள் பாலிக்கின்றார். இங்கு அவர் 3 சக்தி வாய்ந்த வடிவில் வழிபடப்படுகிறார். சிவன், ருத்ரம், அகோரம். அகோரம் என்றால் நீதி மற்றும் உக்கிரமாக. இந்த திருத்தலம் நவகிரக ஸ்தலங்களில் ஒன்று. மேலும் இது நவகிரகங்களின் புத பகவானுக்குரிய ஸ்தலமாகும். இங்கு வழிபட்டால் 21 தலைமுறைகளில் செய்த பாவம் நீங்கப்படுகின்றது. பயம் நீங்கும். தீய சக்திகள் அகலும். கிரகதோஷங்கள் நீங்கும். மேலும் இந்த கோவிலில் உள்ள 3 தீர்த்தங்கள் உடல், மனம், ஆன்மா ஆகியவற்றை சுத்திகரிக்கின்றன. இந்த கோவிலுக்கு சென்று அந்த சிவபெருமானின் அருளை பெறுங்கள். இது போன்ற வீடியோக்களை பார்ப்பதற்கு சாய் அர்ஜுன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.